நாக். கேட்கணும், தேட வேண்டும், என்ன செய்யணும், தட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே வசனத்தை லூக்கா 11ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் பார்க்க முடியும். எவைகளை தேடுகிறோம்? நாம் சரியானவைகளை நாம் தேடுகிறோமா? சத்தியத்தையும் நீதியையும் தேடுகிறோமா? நித்தியத்தை தேடுகிறோமா? ராஜ்யத்தை தேடுகிறோமா? வார்த்தைகளை தேடுகிறோமா என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கும்படியாய் விரும்புகிறேன். என்று சொன்னால் தேடுகிறவன் கண்டடைகிறான். தேடுகிறவனுக்கு கண்டடைகிறான். தேடினா மட்டும்தான் கண்டடைய முடியும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. அன்றியும் முதலாவது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஃபாதர் டிண்டேல், அதாவது ட்ரிங்கால் ஃபாதர் எழுதின ஒரு அந்த டிரான்ஸ்லேஷனில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற ஃபாதர் ட்ரிங்கால் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில், ஆகையால் சர்வேஸ்வரனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முந்த முந்த தேடுங்கள். என்ன எழுதியிருக்கிறாரு? முந்த முந்த தேடுங்கள். முதலாவது தேடுங்கள், முந்த முந்த, அகைன் அண்ட் அகைன், திரும்ப திரும்ப தேடுங்கள், முந்தி முந்தி தேடுங்கள், முதலாவது தேடுங்கள். 2 திருப்ப அவர் எழுதியிருக்கிறாரு. ஆகையால் சர்வேஸ்வரனுடைய ராஜ்யத்தை அவருடைய ரீதியையும் முந்த முந்த தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லப்படும். கூட என்கிறது நம்ம தமிழ் எழுதியிருக்க மொழிபெயர்ப்பில் அங்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த ட்ரிங்கால், ஃபாதர் ட்ரிங்கால் அவர்கள் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் எழுதியிருக்கிறார்கள். அந்த மொழிபெயர்ப்பை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அநேக மலையாளத்தில் பயன்படுத்தப்படுகிற அநேக வார்த்தைகள் தமிழில் அங்கே பயன்படுத்தப்பட்டதை நான் பார்த்தேன். தமிழில், மலையாளத்தில் நிறைய வார்த்தைகளை தமிழில் அழகான தமிழாக, அதாவது நல்ல ஒரு தமிழாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்த்தேன். இதற்கு ஆதாரமாய் ஒரு கதையை சொல்லும்படியாய், நடந்த சம்பவத்தை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் யாருக்கு தெரியுமா? இவர் யார் என்று தெரியுமா? தெரியுமா தெரியாதா? என்று சொன்னால் இது என்னுடைய தவறு தான். நம்முடைய சபைக்கு வந்திருக்கவங்களுக்கு இவங்களை பற்றிலாம் சொல்லி கொடுத்துருக்கணும். அது என்னுடைய தவறு தான். நல்ல அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார் ரேனியஸ் ஐயர். நெல்லையில் கிட்டத்தட்ட 360க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை நிறுவி வாரத்துக்கு ஒரு திருச்சபையெல்லாம் நடத்தியிருக்கிறார். வாரத்துக்கு ஒரு திருச்சபையெல்லாம், வாரத்துக்கு ஒரு சபையெல்லாம் நிறுவி இருக்கிறாங்க. காலார நடந்து அவங்களுடைய வண்டியில் நடந்து போய் தொப்பியில் கூழ் வாங்கி குடிச்சு கிட்டத்தட்ட 300 சபைகளை, 320 சபைகள் என்று சொல்லி நினைக்கிறேன், அப்படிப்பட்ட சபைகளை நிறுவினதான இந்த நல்ல அப்போஸ்தலனாகிய சிடி ரேனியஸ் கடைசி காலத்தில் அவருடைய உடலை புதைப்பதற்கு அங்கே இருந்ததான சபை தலைவர்கள் புதைப்பதற்கு மறுத்து விட்டார்கள். 300 சபையை உருவாக்கின அப்போஸ்தலனுக்கு சபைக்குள்ள கல்லறை கிடைக்கல. ரோட்டில், தெருவில் தான் அவருடைய கல்லறையை வைத்தார்கள். பாலிடிக்ஸ் இதுதான் உலகம். சரிங்களா? ஒரு சபை இல்லை, இன்னைக்கு எத்தனையோ சபைகள் 200 வருடங்களை கொண்டாடி விட்டன. 26க்கும் மேற்பட்ட சபைகள் 200 வருடங்களை தாண்டி விட்டது. அவர் இப்படியா எழுதுகிறார். ஒரு சபை, அதாவது கிராமத்திலே இருந்ததான ஜனங்கள் அந்த போதகரிடத்தில் போய் சென்றார்கள். ஐயா, நாங்களும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளும் படிப்பதற்கு ஆற்றை தாண்டி போக வேண்டி இருக்குது, அநேக நாட்களிலே போக முடியவில்லை, எங்களுக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிந்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் உதவியாக இருக்கும், நாங்களும் உங்களுடைய சபையிலே
நாங்கள் சேர்ந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி அந்த ஊரிலிருந்து ஒரு 8 குடும்பங்கள், அதாவது 24 பேர் சேர்ந்ததான அந்த ஒரு குடும்பங்கள் 8 குடும்பங்கள் போய் சென்று அவரிடத்திலே கேட்டார்கள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவருடைய நோக்கத்தை அறிந்த, அவருடைய நாட்குறிப்பிலிருந்து வாசிக்கிறேன், அவர்களுடைய நோக்கத்தை அறிந்த மிஷனரி அவர்களிடம், உங்கள் கஷ்டங்களுக்கு நீங்கள் சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபையில் சேர வேண்டும் என்று கொண்டுள்ள விருப்பத்திற்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் கஷ்டத்தின் நிமித்தமாக கிறிஸ்தவத்திலே சேர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது என்று சொல்லி, திருச்சபையில் சேர்வதற்கான சரியான நோக்கங்களை போதித்து, மேலும் அவ்விதம் சரியான நோக்கங்களில் நீங்கள் உந்தப்படுவீர்கள் என்றால் திருச்சபையில் சேர்வதற்கு தகுதியுள்ளவர்கள் ஆவீர்கள் என்று சொல்லி அவர்களை போதித்து அந்த 8 குடும்பங்களையும் அந்த சபையிலே அவர் சேர்த்து கொண்டாராம். ஒரு 8 குடும்பம் ஜாதி பிரச்சனையினாலும் சமூக அவலங்களினாலும் நாங்கள் கிறிஸ்தவத்திற்கு மாறிவிட்டால் சமுதாய அந்தஸ்து கிடைத்துவிடும் என்று சொல்லி அவர்கள் போய் நிற்கிறார்கள். என்னோட பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைப்பதற்கு சிஎம்எஸ் ஒரு ஸ்கூல் திறந்தீங்கன்னா எங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஒருவேளை இப்போ நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஆள் கூட்டுறதுக்கு உடனே வந்து ஜாயின் பண்ணுங்க, வேதத்தலம் பிறகு கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. நீங்கள் கஷ்டத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவை சேருவது என்பது சரியான காரணம் அல்ல. கிறிஸ்துவை மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கென்று ஒரு சில நோக்கங்கள் உண்டு என்று சொல்லி அந்த நோக்கத்தை சொல்லி அந்த 8 குடும்பங்களையும் சேர்த்தாராம். இப்படியாக வரலாற்றில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, சத்தியத்தை தேடுகிறவர்கள் சத்தியத்தை கொண்டு செல்லும்படியாய் இந்த ரேனியஸ் ஐயர் அவர்கள் அங்கு சென்றார். அவருக்கு கிடைக்கிறது 1 நாளோ 2 நாளோ தெரியாது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஊசி கோபுரம் என்று சொல்லப்படுகிறதான அந்த கோபுரம் தான் முதலாவது ரேனியஸ் ஐயருடைய முதலாவது திருச்சபை. அதன் பின்பு 300க்கும் அதிகமான திருச்சபைகளை நிறைவேற்றியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு சபைகளையும் அவர்கள் ஸ்தாபிக்கும் பொழுது மிகவும் அந்தவர்களுடைய வாழ்க்கை முறைகளை அறிந்து, அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதையும் அறிந்து, அதே சமயத்தில் சத்தியத்திற்கு நேராக நடத்தினபடியினாலே இன்றைக்கும் திருநெல்வேலி திருமண்டலத்திலே காணப்படுகிற அவர் நியமித்த அநேக சபைகளிலே 90க்கும் அதிகமான, அதாவது 90% அதிகமான சபைகள் இன்னும் உயிரோடு கூட காணப்படுகிறது. அட்லீஸ்ட் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ சத்தியத்திற்கு நேராய் நம்முடைய மனதை நாம் திருப்பும் பொழுது உலக காரியங்களுக்கு நேராய் அல்ல. ஒருவேளை நீங்கள் அரசியலை நீங்கள் பார்க்கும் பொழுது சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்கள் தான் கொண்டிருந்ததான அந்த சமயத்திலே பிரச்சனைகளின் நிமித்தமாய் அவர் பௌத்த சமயத்தை அவருடைய குழுவினரோடு கூட சேர்ந்து தழுவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கஷ்டத்தின் நிமித்தமாய் மாறுவது அல்ல கிறிஸ்தவம். சத்தியத்திற்கு நேராய் செல்வதுதான் கிறிஸ்தவம் என்பதை ரேனியஸ் ஐயர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலே தன்னுடைய ஊழியத்தின் பகுதியிலே நிறைவேற்றியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படாது, கூட கொடுக்கப்படும். ஒரு காலங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்களில், தென்காசி, இந்த மாவட்டங்களிலிருந்து அநேக மருத்துவர்களும் அநேக ஆசிரியர்களும் ஏன் தமிழ்நாடு முழுவதும் பரவியிருப்பதன் காரணம், முதலாவது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினபடினாலே அவர்களுக்கு படிப்பு என்கிறதான ஒரு காரியம் கூட கிடைத்தது. அநேக இடங்களிலே அவருடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்தது. அப்போ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற காரியம், சத்தியத்தை தேடி, அதாவது சத்தியத்தை தேடினவர்களின் பாக்கியத்தை வரலாற்றிலே பார்த்தோம்.
நாம் வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை ஏன் இந்த வரலாற்றை முதலாவது சொல்கிறேன் என்று சொன்னால், 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக நம்மை வாழ்ந்து காட்டினவர்கள், அது மாத்திரமல்ல அவர்களை குறித்துதான புத்தகங்களும் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸும் இன்றைக்கும் உண்டு. ஏன் நம்முடைய லைப்ரரியிலே ரேனியஸ் ஐயர் அவர்களின் நாட்குறிப்பு கூட உண்டு. அப்போ சத்தியத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உண்மையாகவே கொடுத்திருக்கிறார். அதை ஆண்டவர் நமக்கென்று நியமித்தும் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் நாம் தேடினோம் என்று சொன்னால், எவைகளை குறித்து யாரெல்லாம் தேடி வந்திருக்கிறார்கள், அவருடைய பாக்கியம் என்ன, ஒருவேளை தேடினதை அவர்கள் கண்டுகொண்டார்களா என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். ஒரு மனிதன் வேதத்திலே வாசிக்கிறோம், நித்திய ஜீவியத்தை தேடினான். ஒரு மனிதன் வேதத்திலே நித்திய ஜீவியத்தை தேடினான். அதற்காக ஆண்டவராக இயேசுவை தேடி வந்தான். ஆனால் அவன் வந்த பொழுதோ அவனோடு கூட ஒரு சில மூட்டைகளையும் சேர்த்து கொண்டு தூக்கி வந்தான். ஒரு சில மூட்டை. என்ன மூட்டை? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எடுத்து வாசிங்க. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? ட்ரிங்கல் ஃபாதர் வந்து நித்திய ஜீவியம் என்று சொல்லி எழுதுகிறார். நித்திய ஜீவன் எழுதுகிறோம், அங்கே நித்திய ஜீவன் ஜீவியம் என்று சொல்லி எழுதுகிறார். பரலோகத்தின் பொக்கிஷத்தை தேடும்படியாய், பரலோகத்தில் இருக்கிறதான பொக்கிஷமாகிய நித்திய ஜீவன் அல்லது நித்திய ஜீவனை தேடும்படியாய் ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நல்ல போதகரே என்று சொல்லி அவன் அறிந்தும் இருக்கிறான். அவனுடைய ஆசை நித்திய ஜீவனை நான் இருக்கிற இந்த நிலையிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியையும் அவன் கேட்கிறான். நல்லது தானே? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான கேள்வியையும் அவன் கேட்கிறான். எல்லாருக்கும் அறிந்த பகுதிதான். அவனுக்குள்ளாய் ஆசை இருந்தது, எப்படியாகிலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று. அவனுக்கு தெரியும், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் ஒருவர் மாத்திரம்தான், அவர்தான் நம்முடைய ஊரிலே வந்திருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று அவனுக்கு அறிந்திருந்தது. அதற்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதையும் அவன் தெரிந்து வைத்திருந்தான். ஆகவே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அவனிடத்தில் காணப்பட்டதான ஒரு மூட்டை. என்ன மூட்டை இருந்துச்சு? தான் ஐஸ்வர்யவான் என்கிறதான ஒரு எண்ணம். தான் ஐஸ்வர்யவான் என்கிறதான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டபடியினாலே அந்த மூட்டையை அவன் இறக்கி வைப்பதற்கு அவனுக்கு மனதில்லை. நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான மனது இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அதை சொல்வதற்கு தகுதியான நபர் என்று சொல்லியும் அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவனை தடுத்ததோ அவனால் இறக்கி வைக்க முடியாத ஒரு சுமை, அதுதான் ஐஸ்வர்யம். பாருங்க, தேடுகிறவன் கண்டடைவான் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மனிதனால் தேடினதை கண்டடைய முடியவில்லை. நல்லதான் தேடினான், சரியான நபரிடத்தில் தான் வந்தான். ஆனால் வந்த எண்ணமோ நல்ல எண்ணம் தான். ஆனால் இன்னொரு எண்ணமோ தன்னிடத்தில் இருக்கிறதை அவன் எடுத்து கீழே வைப்பதற்கு அவன் தயாராக இல்லை. இந்த குரங்கு பிடிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன பானையில, அதாவது குரங்கு கை மட்டும் போறமா இருக்கிறதான ஒரு டப்பாவிலேயோ ஒரு பானையிலேயோ அதற்கு பிடித்ததான கடலைகளை உள்ளே போட்டுருவாங்க. நிலக்கடலை குரங்கு இருக்கிற இடத்துல போய் வச்சிருவாங்க. இந்த குரங்கு இந்த நிலக்கடலை வாசனைக்கு போய் அந்த
பாத்திரத்துக்குள்ளே கையை விடும், நல்லா எல்லாத்தையும் அள்ளிக்கிடும். திருப்பி எடுக்கிறதுக்கு பார்க்கும், என்ன வரும்? பானையோடு தான் வரும், கை வராது. ஏன்னு சொன்னால் பிடிச்சிருக்கிறது அது விடுறதுக்கு மனசு கிடையாது. இப்போ எங்கே மாட்டிக்கிட்டு? கையை பானைக்குள்ளே மாட்டிருச்சு. அதை நினச்சா விட்டுறலாம். ஆனால் கையில் பிடித்திருக்கிறதான தனக்கு இரையாக வேண்டிய அந்த கடலை அதன் கைக்குள்ளே இருப்பதினால் அந்த சிறையிலிருந்து அதனால் வெளியே வர முடியவில்லை. அந்த பரிதாபம். அவன் யார் இடத்துல மாட்டிக்கொள்கிறான்? குரங்கு பிடிக்கிறவனிடத்திலே மாட்டிக்கொள்கிறான். இன்னைக்கு அதே நிலைமைதான் நமக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கும் விருப்பம் இருக்கிறது. நமக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி என்று சொல்லியும் நமக்கு தெரியும். ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற அநேக சுமைகளை நாம் இறக்கி வைப்பதற்கு அவன் தயாராக இல்லை. பாருங்க, அவன் என்ன சொல்லுகிறான்? இதெல்லாமோ சொன்ன உடனே, இதெல்லாம் எனக்கு சிறு வயது முதற்கொண்டு நான் என்ன பண்ணுகிறேன்? கை கொள்ளுகிறேன். சிறு வயது முதற்கொண்டு ஆண்டவரே நான் நல்லா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறேன். எங்க அப்பா அம்மா சண்டே கிளாஸ் தவறாம அனுப்புவாங்க. சண்டே கிளாஸ் போகலன்னா எங்க வீட்டில் சாப்பாடு கிடைக்காது, வசனம் சொல்லனா சாப்பாடு கிடைக்காது, பிரேயர் பண்ணலன்னு சொன்னா எனக்கு வீட்டில் சாப்பாடு கிடையாது. அப்படிதான் நாங்கள் வளர்த்தோம். ஆனால் எனக்குள்ளா இருக்கிற ஒரு சில பெருமைகள், ஐஸ்வர்யம். இன்னைக்கு இவனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிற மாதிரி இன்னைக்கு நமக்கு அநேக பெருமைகள் இருக்குது. குடும்ப பெருமை, ஜாதி பெருமை, ஊர் பெருமை, இப்படி அநேக பெருமைகள் நம்ம வைத்திருக்கிறபடினாலே அவைகளை இறக்கி வைப்பதற்கு நாம் தயாராக இல்லை. அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அநேக வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரியும் சகோதரரும் ஒரு சபைக்கு வந்திருந்தார்கள். நாங்கள் சென்று கொண்டிருந்த சபைக்கு. அந்த சபையில் அந்த நம்ம கொஞ்ச நாளாக வரல. பக்கத்தில் இருக்கிற ரிலையன்ஸ் ஸ்டோரில் நாங்கள் கடைக்கு போயிருந்தோம், நானும் சிஸ்டரும். அந்த சகோதரும் சகோதரி இருந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் வரலேன்னு சொல்லி, சகோதரி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அந்த சகோதரியிடம் கேட்டோம். அவங்களுக்கு அடையாளம் தெரியல சிஸ்டர் அப்படின்னாங்க. ஐயோ தெரியலையா, யாரும் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்கள் கழுத்தில் பார்த்தேன், உங்கள் செயினில் வடை மாதிரி இல்லை, சின்ன செயின் தான் போட்டிருந்தீங்க, அதனால் எனக்கு அடையாளம் தெரியல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேருக்கு. வடை செயின் போட்டிருந்தா எங்கள் ஊருக்காரங்க, செயின் 1 கிலோ தங்கத்தில் 10 பவுன் போட்டு வடமா போட்டிருந்தா எங்கள் ஊருக்காரங்க, இல்லைன்னா தெரியல. இப்படிப்பட்டதான பெருமைகள் நமக்கு காணப்படுகிறது. இப்படிப்பட்டதான ஒரு பெருமைகளோடு கூட வந்த அந்த ஐஸ்வர்யன் உள்ள மனிதனுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான். என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அவனுக்கு பரலோகத்தின் பொக்கிஷத்தை எடுத்துக்கொள்வதற்கு ஆசை, அதே சமயத்தில் பூலோகத்தின் பொக்கிஷத்தை அவன் விட்டு கொடுப்பதற்கு அவனுக்கு ஆசை இல்லை. பிரியமானவர்களே, நாம் தேடுகிறவர்களுக்கு நாம் தேடினீர்கள் என்றால் கண்டடைவீர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்த வசனம் உண்மையுள்ளதுதான். நான் எப்படி தேடுகிறோம் என்பதையும், நாம் தேடும் பொழுது நம்முடைய மனதிற்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காணப்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. பாருங்க, இவ்வுலக நன்மைகளை தேடாமல் விட்டு விடுகிறவர்களுக்கு அவைகளுக்கு பதிலாக ஞான நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். உலக நன்மைகளுக்கு பதிலாக ஞான நன்மைகளை பரலோகத்திலே, அதான் பரலோகத்தின் பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிறது. ஞான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். சில நேரங்களில் சரியான நபரை தான் தேடி இருக்கோம். நம்மிடத்திலே ஞான நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான தடை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எந்த காரியங்கள் தேவனுடைய ஞான நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு தடையாக காணப்படுகிறது? ஏன் அவைகளை நம்மளால் விட்டுவிட முடியவில்லை? இந்த குரங்குக்கு எப்படி அந்த கடலை மிட்டாயி, கடலை பிரியமோ, அதே போல சில பீனட்ஸ், சில கடலைகளுக்காக
கப்பலுண்டி, அப்படிதானே? அங்கே வந்து என்ன பேர்? கப்பலுண்டி. அதுக்காக ஞான நன்மைகளை நாம் என்ன பண்ணிடுறோம்? துறந்து விடுகிறோம். தேடினது கரெக்ட் தான், தேடினவரும் கரெக்ட் தான், கேட்ட கேள்வியும் கரெக்ட் தான். ஆனால் எனக்குள்ளாய் விட முடியாமல் காணப்படுகிறவர்கள் நான் தேடினவர்களுக்கு நேராக கொண்டு போய் சேர்க்காது. இந்த கால வெளியில ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம போகணும். ஒரு தீர்மானத்தோடு கூட நான் தேட வேண்டியவைகளை, எனக்கு விட்டுவிட வேண்டியவைகள் எவைகள் என்று சொல்லி, ஆண்டவரே நீங்கள் கற்றுக் கொடுப்பவைகளை நான் விட்டுவிட தயாராக இருக்கிறேன். எவைகளை விடணும்னு சொல்லி ஆண்டவர் சித்தமாக இருக்கிறீரோ அவைகளை விட்டு விடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் ஞான நன்மைகளை நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம் அந்த காலவெளியில்? இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது, தேவ ஆலயத்தை தேடி வந்தவர்கள். இது இயேசுவை தேடி வந்தவன். ஆனால் இயேசுவை தேடி வந்தவனிடத்திலே விட்டுவிட மனதில்லாதபடியினாலே தேடினதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இரண்டாவதாக ஒரு கூட்டம். மார்க் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 12:37. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரன் எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடே கேட்டார்கள். பாருங்க, தேடி வரும் பொழுது கேட்கிற அனுபவம் காணப்படுகிறது. இந்த ஜனங்கள் விருப்பத்தோட தேடி, ஆண்டவரை தேடி வந்தவர்கள். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை மகிழ்ச்சியோடு கேட்டார்கள். அவர்கள் எங்கே தேடி வந்தார்கள்? ஆலயத்தை தேடி வந்தார்கள். ஆலயத்தில் உபதேசம் இருக்க வேண்டும். ஆலயத்தில் உபதேசம் இருக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய மெயின்லைன் சர்ச்சஸில் உபதேசியார் என்று சொல்லி ஒரு பொறுப்பு உண்டு. உபதேசியார். வாத்தியார்களுக்கு என்ன பேர்? டீச்சர்ஸ் என்ன பேர்? டீச்சர்ஸ்க்கு என்ன பேருமா? உபாத்தியார். என்ன பேர்? உபாத்தியார். உபதேசியார். ஏன்னு சொன்னா உபதேசம் பண்ணுகிறவர்கள். இன்னைக்கு எந்த டீச்சரா உபதேசம் பண்ண முடியுமா? உபதேசம் பண்ண முடியாது. ஆனால் உபதேசத்தை கேட்பதற்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்தவர்கள் மகிழ்ச்சியாயிருந்தார்களாம். பாருங்க, மகிழ்ச்சியாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியாய் காணப்படுகிறோமா? விருப்பத்தோட கேட்டார்கள். நாம் விருப்பத்தோட தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமா? விருப்பத்தோட உபதேசத்தை கேட்கிறோமா? இல்ல பேரின்ப பெருவிழாவில் மட்டும்தான் எங்களுக்கு பார்த்து ரசிக்கிறதுக்கு டான்ஸு. ஒரு காலத்தில் கோயம்புத்தூரில் பேரின்ப பிள்ளை பெருவிழா நடக்கும் பொழுது டான்ஸ்லாம் ஆட விட மாட்டாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூரில் பேரின்ப பெருவிழாவில் டான்ஸ் தான் நடக்குது. அது இல்லாமல் பெருவிழா கிடையாது. உபதேசம் இல்லை. 1 மணி நேரம் மெசேஜுக்கு 2 மணி நேரம் டான்ஸ் நடக்குது, கூட்டத்தை கூட்டுறோன்னு சொல்லி. ஆலயத்திற்கு வந்தவர்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோட கேட்டார்கள். தேவ ஆலயம் உபதேசம் செய்கிறதான இடம், களியாட்டுக்களுக்கான இடம் அல்ல. கொண்டாடுகிற இடம்தான். ஆனந்த சத்தத்தோட மகிழ்ச்சியோட அவருடைய சன்னதி முன் வாருங்கள், கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள், அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவரை அறிந்து கொள்வதற்காக, அவரோடு கூட ஒன்றாய் பயணப்படுவதற்காக, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்காக உள்ள இடம்தான் ஆலயம். இட்ஸ் ஒர்க் ஷாப். ஒர்க் ஷாப்னா என்ன? பழைய வண்டிலாம் வரும், டிங்கரிங் பெட்டி பட்டி பெயிண்ட் எல்லாம் பார்த்து அது வெளியே போகும்போது எப்படி போகும்? புதுசாக போகும். இட்ஸ் ஒர்க் ஷாப். நம்முடைய தவறுகளை திருத்தி, தவறாயிருக்கிற காரியங்களை, புறம்பாய் ப்ரொஜெக்ட் பண்ண காரியங்களை நாம் மீண்டும் என்ன பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்து நல்ல மனிதனாய், நல்ல ஒரு வாகனமாய் மாற்றி அனுப்புகிற ஒர்க் ஷாப் போலதான் தேவனுடைய ஆலயம்.
அது ஆராதித்து போவதற்காக மட்டும் வரவில்லை, சீர்படுத்தப்படுவதற்கான இடம் தேவனுடைய ஆலயம். அதனாலதான் அந்த ஜனங்கள் விருப்பத்தோட கேட்டார்கள். கர்த்தர் எங்கேயாவது நீ கார் வாங்குவ, பங்களா வாங்குவேன்னு சொல்லி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? நீ கழுதை வாங்குவாய், கோவேறு கழுதைகள் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அவருடைய உபதேசத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இல்ல. எப்பவுமே அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். இந்த உபதேசத்தை கேட்பதற்கு ஜனங்கள் விருப்பமாய் வந்தார்கள், மகிழ்ச்சியோடு கேட்டார்கள். தேவ ஆலயத்தை தேடி வருகிறவர்கள் அதை கண்டடைவார்கள். நீங்க தேவனுடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிறீங்க. தேவனுடைய ஆலயத்தை தேடி வருகிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அவை நாம் தேடி வருகிறதை அவர் கண்டடையும்படியாய் ஆண்டவர் செய்வார். என்று சொன்னால் சத்தியம் போதிக்கப்படுகிற இடத்திலே கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மை நிலைநிறுத்துவார். வசனம் உள்ள இடத்தில் நான் செழித்து வளர, ஒரு பாட்டு உண்டுல்ல, வசனம் உள்ள இடத்தில் நான் செழித்து வளருவேன். வசனம் இருந்தால் தான் செழித்து வளர முடியும். வசனம் இல்லைன்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு யூரியா போடுவாங்க தெரியுமா? யூரியா போட்ட உடனே அந்த இலைகள் எல்லாம் நல்லா பச்சையாக கொடுக்கும். யூரியா போட்டால் தான் பச்சையாக இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஏன்னு சொன்னால் எங்கள் நிலத்தில் என்னது இல்லை? வளம் இல்லை. வளத்தை செயற்கையாக கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனால் தேவனுடைய பிரகாரமோ நீங்கள் வளர வேண்டிய எல்லா தேவைகளுக்கான எல்லா வளங்களையும் கொண்டுள்ள இடம். அதைத்தான் இந்த வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இவைகளை நாம் தேடும் பொழுது நாம் கண்டடைய முடியும். இந்த ஜனங்கள் அவரை தேடினார்கள். இன்னொன்று கூட எடுத்து வாசிக்கலாம். அதில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அந்த தேவாலயத்தில் இருந்தவர்கள் யாரெல்லாம் சொல்லி, வேதபாரகர்கள் இருந்தார்கள், ஏழையான விதவை இருந்தார்கள், ஐஸ்வர்யன்கள் இருந்தார்கள், சீஷர்கள் இருந்தார்கள், அநேக ஜனங்களும் காணப்பட்டார்கள். அநேக ஜனங்கள் மகிழ்ச்சியோடு அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை வேதபாரகர் அவரை குற்றம் பிடிக்கும்படியாக வந்தாங்க. ஏழை விதவி தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுக்கும்படியாய் வந்தாள். அநேக சீஷர்கள் அவரோடு கூட பயணம் செய்கிறவர்கள் வந்தார்கள். அன்றைக்கு புதிதாய் வந்த அநேக ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படியாய், இயேசு வந்திருக்கிறாயா, வசனம் சொல்லுவார். இவனை மாதிரி என்ன பண்ண மாட்டாரு, உட்கார்ந்து வேற எதையோ கதை பேசிட்டு இருக்க மாட்டார், கட்டுக்கதைகளை சொல்ல மாட்டார், வசனத்தை பேசுவார். வசனத்தை கேட்க வாரோம் என்று சொல்லி, வருகிறோம் என்று சொல்லி அந்த ஜனங்கள் வந்தார்கள். லூக்கா 21 அதிகாரம் 38 வசனம். லூக்கா 21 அதிகாரம் 38 வசனம். ஆமென். பாருங்களேன், அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். ஏன் வரணும்? 36 வசனத்தை எடுத்து வாசிங்க. அவர் சொல்ற வசனத்தை நம்ம கேட்போம். முதல்ல என்ன 21 அதிகாரத்தில் முழுசு நீங்க வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா 5, 6 வசனம் சொல்லுது. அவருடைய உபதேசத்தில் என்ன சொல்றாரு? நீ பார்க்குற சர்ச்சை இடிச்சு போட்டுருவேன். இந்த உபதேசத்தை நம்ம உட்காந்து கேட்போமா? உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்துட்டு அடுத்த மாதம் அந்த வீடு இடிஞ்சு போகும் அப்படின்னு சொன்னா நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோமா? அனுப்ப மாட்டோம். நமக்கு வேண்டியது என்ன வேணும்? இதற்கு மேல் ஒரு மாடியை நீ கட்டுவாய், அந்த மாடியில் நீ வாடகை கூட்டு மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிப்பாய், அதில் தசம பாகத்தை என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு என்னை அனுப்பிச்சு விடு. இது நல்லா இருக்குது.
தேவாலயத்து குறித்து கற்கள் இல்லாமல் எடுக்கப்பட்டு போகும் என்கிறதான உபதேசத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 7-19 வரைக்கும் வாசித்தீங்கன்னு சொன்னா, துன்பங்களின் ஊடாய் உபத்திரங்களின் ஊடாய் நீ கடந்து போக போகிறாய் என்று சொல்லுகிறார். 20 முதல் 24 வரைக்கும் சொல்லுகிறார், எருசலேம் நீ இருந்து கொண்டு இருக்கிறதான இந்த நகரமானது எருசலேம் அழிய போகிறது என்று சொல்லுகிறார். 25ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரின் வருகையை பற்றி சொல்லுகிறார். 29 முதல் 33 வரை சொல்லுகிறார், அத்திமரத்தின் ஊமையை கொண்டு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும்படி அவர்கள் அதிகாலமே, ஹலோ, நம்ம போறது தீர்க்க தரிசன கூட்டத்துக்கு அதிகாலமே போறோம். ஆனா இயேசுவினிடத்தில் வந்த ஜனங்கள் அதிகாலமே அவருடைய உபதேசத்தை கேட்பதற்காக, அவருடைய உபதேசம் என்ன காணப்பட்டது? எருசலேமின் அழிவை குறித்து காணப்பட்டது. அத்திமரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அந்த ஜனங்களில் அத்திமரத்தின் அழிவை குறித்து சொல்லப்பட்டது. தேவாலயத்தை நாம் நேசிக்கிறதான தேவாலயத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த உபதேசத்தை கேட்பதற்கோ அதிகாலமே வந்தார்கள். என்ஷனா தேடுகிறவர் யார் என்பதை, நாம் தேட வேண்டியது என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொண்டபடியினாலே, இதெல்லாம் நெகட்டிவா தான் இருக்குது. அவர் சொல்றதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நெகட்டிவா தான் இருக்குது. ஆனாலும் அவர் சொல்வதில் உபதேசத்தில் உண்மை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தேடி வந்தார்கள். இன்னைக்கு நம்ம யாரை தேடி போகிறோம்? நாம் யாரை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? இவ்விதமாய் ஆலயத்திற்கு நாம் வருகிறோமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாக ஒரு சகோதரி என்னிடத்தில் சொன்னாங்க, பிரதர், நம்மளாம் சர்ச்சுக்கு தானே போகிறோம், சர்ச்சுக்கு போனால் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்கணும் தானே போகிறோம், உலகத்திலே பயங்கர பிரச்சனையோட போகிறோம், அங்கேயும் போய் இடியடின்னு இடிச்ச நாங்கள் என்ன பண்ணுறது? உண்மைதான். ஆனால் கடிந்து கொள்ளுதல் எதற்காக? உபதேசம் எதற்காக? சேர்த்து கொடுக்கப்படும் என்கிற வார்த்தை நமக்கு வேணும்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுவதற்கு இந்த உபதேசம் அவசியம் அல்லவா? எனக்கு பின்னால் இருக்கிற போர்ஷன் மாத்திரம் போதும், நான் தேவனுடைய நீதியும் வேண்டான்னு சொன்னோம்னா இவைகளும் நமக்கு கிடைக்காது. அப்போ இவ்விதமான உபதேசங்கள் கடிந்து கொள்வதற்கும் நம்மை நாமே சீர்படுத்துவதற்கும் இந்த ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அதிகாலமே அவர்கள் தேடினார்கள். இவைகளை கேட்க தேடி வந்தவர்கள், இவைகள் தேவ ஆலயத்திலே பிரசங்கிக்கப்பட்டது. அப்போ தேவ ஆலயத்துக்குள்ளாய் தேடி வருகிறவர்கள் தேவ வசனத்தை தேடி வருகிறார்களே அன்றி, இவைகளெல்லாம் கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்கிறவர்களை தேடி வரவில்லை. இன்னைக்கு நாம் இவைகளை தேடி வந்து கொண்டிருக்கிறோம். தேவாலயத்திற்குள்ளாய், அதாவது எந்த மீட்டிங் போனாலும் எவைகளை தேடி நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39-42 வரைக்கும் எடுத்து வாசிச்சோம் சொன்னா, வாசிக்க வேண்டாம், அதில் இருக்கிற கதைகளை நான் சொல்லுகிறேன். கிணற்றண்டையிலே ஆண்டவரை தேடி வந்தார்கள். இப்போ யாரை தேடி வர்றாங்க? கிணற்றண்டையிலே ஆண்டவரை தேடி வந்தார்கள். யார் அது? சமாரியா தேசத்து ஜனங்கள். கிணற்றண்டையில் என்ன இருக்கும்? தண்ணீர் உண்டு. ஜீவ தண்ணீராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிணற்றண்டையில் நின்று கொண்டு சமாரிய ஸ்திரீயோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கிணற்றண்டையில தேடி வந்த ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக. அந்த வசனத்தை, கடைசி வசனத்தை வாசிங்க, 42. நாங்களே கேட்டு அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அதற்கு பாருங்க, 40ஆம் வசனம் சொல்லுது, தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். சமாரிய ஸ்திரீக்கு சொன்னது நல்ல காரியமா கெட்ட காரியமா? வாழ்க்கையில இடிச்சு சொன்னாரு, ஏமா நீ பொய் சொல்ற, இப்ப இருக்கிறவன் உன் புருஷன் கிடையாது, உனக்கு எத்தனையோ புருஷன் இருந்துட்டான், இது யாரா கேட்ட எப்படி இருக்கும்? நம்ம
பழைய வாழ்க்கையை ஆண்டவர் பிரித்து மேய்ஞ்சி குடலை எடுத்து கொடுத்து இதான் வாழ்க்கைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் செய்கிறத அவள் அக்செப்ட் பண்ணா. அவள் கண்டுகொண்டது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனத்தையும் கண்டுகொள்ளும்படியா கிணற்றண்டையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். சமாரிய ஸ்திரீ ஜனங்களை இயேசுவை சொன்னவைகளை கேட்டவுடனே அவரை தேடி வந்தார்கள். இயேசு சொன்னத கேள்வி அவரை தேடி வந்தார்கள், கிணற்றண்டைக்கு வந்தார்கள். 29 வசனத்தை சொல்லும்போது, வந்து பாருங்கள், அவரை வந்து பாருங்கள், ஒரு மனிதனை வந்து பாருங்கள். அதை ட்ரிங்கால் ஃபாதர் இப்படி எழுதுகிறார், ஒரு மனிதனை வந்து பாருங்கள். நம்முடைய வேதாகமத்தில் அவரை வந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க வேதாகமத்திலே அவரை பதிலாக ஒரு மனிதரை வந்து பாருங்கள், ஒருவேளை அவர்தான் கிறிஸ்துநாதரோ என்று சொன்னாள். அந்த சமாரியா பட்டணத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? ஆண்டவரை தேடி வந்தவங்களுக்கு அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5 to 8 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவரை கிணற்றண்டையிலே தேடி வந்த ஜனங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பிலிப்புவினால் மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் திரும்ப கொடுத்தார், கட்டளையிட்டார். ஆண்டவரை தேடி வந்தாச்சுன்னு சொன்னா, அந்த பிலிப்பு செய்த அற்புதங்கள் எல்லாம் அடையாளங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் சமாரியா பட்டணத்தில் நடக்குது. ஆண்டவருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஜனங்கள், ஆண்டவர் பிறந்த கோத்திரத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள், சமாரியர்கள், இஸ்ரவேலினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமாரியரோடு சம்பந்தம் கலவாதவர்கள், அசுத்தர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவங்க மத்தியில மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் புறஜாதிகளின் மத்தியில சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கு காரணம், ஒரே ஒரு நடத்தை சரியில்லாத ஒரு சகோதரி சொன்ன ஒரு வார்த்தையை நம்பினார்கள். நம்ம நல்லவங்க சொன்னாலே கேட்க மாட்டோம். ஊர்ல பேர் ரிப்பேர் ஆனவங்க பேர் சொன்னா நம்ம சொல்லுவோமா? கேட்போமா? சொல்லுங்க. ஊர்ல ஒரு குடிகாரன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த குடிகாரர் ஒருத்தர் சொல்றாரு, இதை செய்யலாம் அப்படின்னு சொல்றோம், நம்ம செய்வோமா? செய்வோமா? பட் அந்த சகோதரருடைய வார்த்தையை அவர்கள் கவனித்தார்கள். அந்த வார்த்தையிலே மாற்றம் உண்டாயிருந்தது. இயேசுவை பார்த்த பின்பு சமாரியா ஸ்திரீயின் வாயிலே வார்த்தைகள் வித்தியாசம் உண்டாயிருந்தது. ஒருவேளை அவன் அது வரைக்கும் சண்டை போடுறவளா இருந்திருப்பா. கிராமங்களில் இல்லை நகரங்களில் தண்ணீர் பிடிக்கும்போது சண்டை வரும்ல, குழாயடி சண்டை, கேட்க முடியாது வார்த்தை. அப்படி கேட்க முடியாத ஒரு சகோதரி போய் அந்த ஒன்று பக்கத்து வீட்டில் போய், அக்கா நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, உன் பிள்ளைகளா நல்லா இருக்காங்களா, ஏதாவது தேவைன்னா சரி சொல்லுங்க நான் தாரேக்கா அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும்? ஏன் அவளா இவா? இதே நிலைமை தான். சமாரிய ஸ்திரீ உடைய வார்த்தைகளிலே மாற்றத்தை பார்த்த அந்த ஊர் ஜனங்கள் அனைவரும் கிணற்றண்டையிலே எடுத்துக்கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் மாற்றினார். ஒருவேளை நம்ம வார்த்தை யாருக்கும் பிடிக்காது, நம்ம யாருக்கும் பிடிக்காது. ஆண்டவரை கண்டுகொண்டோம் என்று சொன்னால் அநேகரை தேடி கொண்டு வருவதற்கு நம்மை ஆண்டவர் பாத்திரமா பயன்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, சமாரியா ஸ்திரீ தேடினாள், கண்டுகொண்டாள். அதோடு நிற்கவில்லை, தன்னுடைய ஜனங்களையும் அவர்தானோ கிறிஸ்து நாதர் தானோ என்று சொல்லி, நீ வந்து பார் என்று சொல்லி, அவர் கிறிஸ்து மேசியா இவர்தான் என்று சொல்லி அறிவிக்க செய்தாள். அறிவித்தது மாத்திரமல்ல, அவர்களையும் தேடும்படியாய் செய்தாள்.
அப்போ உங்களுடைய ரட்சிப்பு, என்னுடைய ரட்சிப்பு எப்படி இருக்கணும்? அடுத்தவர்களை தேடும்படியாய் மாற்ற வேண்டும். அடுத்தவர்களை தேடணும். இவங்களிடத்தில் மாற்றம் உண்டாயிருக்கிறது, இதை வைத்து இன்னொருவர் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். அதற்குடைய பலனை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்புவினால் நடந்த அற்புதங்களும் அடையாளங்களையும் அவர்கள் கண்டு பிரமித்தார்கள். ஏன்னு சொன்னால், ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. சமாரியா ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். அடுத்ததாக, தேவ சமூகத்தில் தேடுகிறவர்கள். தேவ சமூகத்தை தேடுகிறவர்கள். இது வீட்டில் கூடின ஒரு கூட்டம். வீட்டில் கூடின ஒரு கூட்டம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. ஆள் அனுப்பினேன், வந்தது நல்லது காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு. முன்ன பின்ன தெரியாத ஆளு, முன்ன பின்ன தெரியாத ஆளு. நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே, எங்க? ஆலயத்திலையா? வீட்டில். வீட்டிலே நீங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது அது தேவ சமூகமாய் காணப்படுகிறது. தேவ சமூகத்தை தேடும் பொழுது வார்த்தைகள் பேதுருவினால் கொண்டு வந்து கொடுக்கப்படுவதற்காக ஆண்டவர் பேதுரு அனுப்பிச்சு வச்சிட்டார். கொர்நேலியு என்கிறதான அந்த மனிதன் நூற்றுக்கு அதிபதி, யோப்பா பட்டணத்தில், ரத்தாலியா பட்டணத்தில், மிகப்பெரிய சசரியா பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவனை குறித்து பார்க்கும் பொழுது, he did not know God yet. அவன் தேவனை அறிந்திருக்கவில்லை. but he was still seeking after him. யார் அந்த தேவன் என்பதை அவன் தேடிக்கொண்டிருந்தான். but God already knew him and even called his name, Cornelius. தேவனை யார் என்று அறியாத ஒரு புறஜாதி, ஆனால் தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடுதல் வேட்டையிலே தான தர்மங்களை செய்து, யாரென்று அறியப்படாத தேவன் ஒருவர் இருக்கிறார், அந்த தேவனை, உண்மையான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தேவ பக்தியாய் இருக்கிற, ஜெபம் பண்ணி கொண்டு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த அந்த மனிதனை கொர்நேலியு என்று சொல்லி பெயர் கொண்டு அழைக்கிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, சில நேரங்களில் ஆண்டவர் யாருன்னே தெரியாது. அந்த வேதக்காரங்க கும்பிடுறாங்க. எங்கள் தாத்தா குறித்து சொல்லலாம். எங்கள் தாத்தா உடைய தாத்தா கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க. அதன் பின்பு அவர்கள் மாறி ஹிந்துவாக மாறிட்டாங்க. ஹிந்துவாக மாறின பின்பு ஒரு நாள் அவர்கள் வேலை, அதாவது நைட்டெலாம் எங்கள் குளத்துக்கரையில் மீன் பிடிப்பாங்களாம். மீன் பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பிசாசினுடைய போராட்டம் அவங்க மேலே உட்கார்ந்து கொண்டு கழுத்தை நெறித்ததாம். இது எங்கள் அப்பா சொல்ல கேட்ட நான் அந்த சம்பவம். அவர் எல்லா சாமியும் கூப்பிட்டு பார்த்தாராம். ஊரில் இருக்கிற எல்லா சாமியும் கூப்பிட்டு பார்த்தாராம். ஒன்றும் நடக்கலையாம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், இந்த வேதக்காரங்க கும்பிடுற சாமியே என்னை விடுவீங்க அப்படின்னு. என்னது பேர் கூட தெரியாது, வேதக்காரங்க கும்பிடுற சாமி. அதை கழுத்து அழுத்திருந்தா அது பிறகு இல்லையா. உடனே வந்தாராம். அடுத்த நாள் காலையில் 3 ஆம்பளை பிள்ளைகளையும் கூப்பிட்டு போய் எல்லாரும் போய் நம்ம என்ன பண்ணிடலாம், வேதத்துக்கு மாறிடலாம்னு சொல்லி வேதத்துக்கு மாறிட்டாங்களாம். இது எங்கள் அப்பாவுடைய வாயினால் கேட்ட சம்பவம். இது பாருங்க, தேவனை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை தேவன் போய் சந்திக்கிற அனுபவம் தான் இந்த கொர்நேலியுடைய அனுபவம். அவன் தான தர்மங்களை செய்தவன், தேவ பக்தி உள்ளவன். எந்த தெய்வ பக்தி என்று சொல்லவில்லை, தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்தவன். அதோடு அதையும் பாருங்க, வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்தவன், தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தவன், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தவன். ஆனால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியாது.
நிறைய நேரங்களில் நாம் இப்படித்தான், எங்கேயோ கேட்ட ஒரு வசனம், எங்கேயோ சொன்ன ஒரு வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம்னு தெரியும், ஆனால் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, எப்படி வேதம் வாசிக்கணும்னு தெரியாது, எப்படி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும்னு தெரியாது. அப்படிங்க சர்ச்சில் இருக்கும் பொழுதுதான் யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, பாருங்க மன்னிப்புனா இப்படித்தான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு தீ கொழுந்து விட்டு எரியும். பாருங்க, தேடல் உள்ளவர்களுக்கு தான் அது தெரியும், தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். இந்த கொர்நேலியுக்கு நீ அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஒருவேளை ரொட்டீனாக நான் நினைக்கிறேன், எப்போ வாங்கப்பா பாய் போடலாம், எல்லாரும் உட்கார்ந்து பேர் தெரியாத ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டிருந்திருக்கலாம். ஒருவேளை யெகோவா என்கிற பேர் தெரிஞ்சிருக்க, யெகோவாவே எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருக்கலாம், யாருன்னு தெரியாது. ஆனால் இவன் மற்ற காரியங்களை விட்டு தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறதை தேவன் வானத்திலிருந்து அவர் பார்த்தபடியினால தன்னுடைய சீஷன் அங்க அனுப்புறாரு, நீ போய் அவன் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லிக் கொடு. தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பதற்கு அவர் என்ன பண்றாரு, தயாரா இருக்கிறார். கொர்நேலியுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, ஆனால் கொர்நேலியுவை பார்க்கும்படியாய் பேதுருவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவன் தூக்கத்தை கலைச்சி அவனை என்ன பண்ணு டிராவல் பண்ண வச்சு அவன் செலவுல இங்கே வர வச்சிட்டாரு. சில நேரங்களில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்க மாட்டோம், ஏதோ தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் கால் வைப்போம், அந்த இடத்துல தேவ சத்தம் கேட்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தேவனுடைய தொடுதலை உணர்ந்து தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது அவன் மாத்திரமா இருந்தா, அவன் சிநேகிதர் இனபென ஜந்துக்கள் எல்லாரையும், மலையாளத்தில் பந்துக்கள் என்று நம்ம சொல்லுவோம்ல, தமிழில் பந்துக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய பந்துக்களையும் அவன் கூப்பிட்டானான். கூப்பிட்டு காத்திருந்தான் தேவ சமூகத்தில். அதாவது அவன் ஒத்துக்கிறான் பாருங்க, தேவ சமூகத்தில் காத்திருந்தேன்னு சொல்லி. எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு பார்வை, ஒரு தீர்க்கமான ஒரு பார்வை. ஆண்டவர் அனுப்ப போகிறது ஒரு தேவனுள்ள மனுஷன் தான் வரப்போறான். அவன் வருகிற இடம் தேவ சமூகமாக தான் இருக்கும். நாங்கள் கூடி இருக்கிற இடம் தேவ சமூகம். நீங்கள் 2 பேர் நீங்கள் கூடி ஜெபிக்கிறீங்களா, அது தேவ சமூகம். அந்த இடத்துல கேட்கிற கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு. தெரியாத காரியங்களை ஆண்டவர் விளக்கி கொடுப்பாரு. என்னென்னு சொன்னால் தேவ சமூகத்தில் நீ எங்கெல்லாம் கூடி தேவ ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்துல தேவ சமூகம் வந்து இறங்கும். அப்போ நம்ம தேட வேண்டியது தேவ சமூகத்தை தேட வேண்டும். முதலாவது இயேசுவை தேடி வந்தாங்க, தேவாலயத்தை தேடி வந்தாங்க, ஜனக்கூட்டமாய் இயேசுவை தேடி வந்தாங்க. இங்க தேவ சமூகத்தை வீட்டில் இருந்தபடியே தேடின ஒரு மனிதன் தான் கொர்நேலியுஸ். பக்கத்தில் ஏஞ்சல் அனுப்பிச்சிட்டார், தூதனை அனுப்பிச்சிட்டாரு. நிறைய இடங்களில் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லும் பொழுது நிறைய இடங்களில் அது தேவனுக்கு ஈக்குவலான பொசிஷனை கொடுக்கும். இங்கே கர்த்தருடைய தூதரானவர் வந்து, கொர்நேலியுவே நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அப்படியே நிஷா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அடுத்த நாள் தூக்கம் வராது இல்லை? அந்த 2 நாள் எவ்வளோ, அந்த யோப்பா பட்டணத்துலேருந்து சசரியா பட்டணம் வர வரைக்கும் இவன் சும்மா இருந்திருப்பான்னு இருக்கீங்களா? எப்போ வரார் எப்போ வரார் எப்போ வராருன்னு சொல்லி நம்ம ஊர்னா செண்டை மேலே வச்சு வாசல்லே வரவேற்க நம்ம காத்திருப்போம். அவன் காத்திருந்தான், தெய்வ சமூகத்திலே காத்திருந்தான். அடுத்ததாக புறஜாதிகள் தேவ வசனத்தை கேட்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களாம். தேடுகிறார்கள், தேவ வசனத்தை தேடுகிறார்கள். அப்போஸ்தலரை தேடி வந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ பவுல் என்ன பண்ணியிருக்கிறார், யூத ஜெபாலயத்தில் போய் அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சிதறி கிடந்த யூதர்கள் மத்தியில், சிதறி கிடந்த யூதர்கள்
ஜெப ஆலயம் கட்டுவதற்கு ஒரு சில ஒழுங்குகள் உண்டு. சினகாக் என்று சொல்லுவார்கள். ஒரு கோரம் இருக்கணும். கோரம் சொன்னால் மினிமம் இத்தனை பேர் இருந்தால் தான் ஜெப ஆலயத்தை கட்ட முடியும். அப்போ சிதறி கிடந்ததான யூதர்கள், அந்தியோகியில் வாழ்ந்தவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஜெப ஆலயத்தை, தேவாலயம் கிடையாது, ஜெப ஆலயம். தேவாலயம் எங்கே காணப்படும்? எருசலேமிலே. மற்ற நகரங்களிலே காணப்படுவைகள் ஜெப ஆலயம். அது ஜெப ஆலயம் என்று சொன்னால் சினகாக்கில் கூடி ஜெபிக்கும் பொழுது இந்த பவுல் அங்கே போய் வசனங்களை சொல்லுகிறார். சினகாக்கிலே புறஜாதிகள் கூடுவதற்கு, இஸ்ரவேல் கூடி வரும் பொழுது மற்றவர்கள் கூடுவதற்கு அங்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும். ஆகவே இவைகளை வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த இந்த மக்கள்லாம் கூடி வர்றாங்க. அந்தியோகியில் இருந்த மக்கள்லாம், பவுலே நீ சொல்றதெல்லாம் எனக்கு புதுமையாக இருக்குது, ஆனால் நல்லதாக தோணுது, இது வரைக்கும் நாங்கள் கேட்காத சத்தியமாக இருக்குது, அப்போ இது நல்லதாக தான் தெரியுது, அதனால நீ எனக்கு என்ன பண்ணணும், அடுத்த வாரம் இதே சமயத்தில் நாங்கள் வருவோம், இவங்கெல்லாம் போயிட்டு முடிச்ச பிறகு எனக்கு 2வது ஆராதனையை நீ நடத்து, நாங்கள் எல்லாரும் உள்ள உட்கார்றோம். அப்போஸ்தலரை தேடி வந்தார்கள். கொஞ்சம் பாருங்க, யோசிச்சு பாருங்க, அந்த சீனரியை கொஞ்சம் முன்னால கொண்டு வந்து பாருங்க. இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்போஸ்தலர்களை தேடி வந்தார்கள். யூதருடைய ஆலயங்களில் சொல்லப்பட்டவைகள் தங்களுக்கு வேண்டும் என்கிறதான ஆவலை வெளிப்படுத்தி கேட்பதற்கு அவர்கள் தயாராக தேவ அப்போஸ்தலரை தேடி வந்தார்கள். நம்ம யாரை தேடி போகிறோம்? கேட்பதற்கு யாரை தேடி போகிறோம்? 44ஆம் வசனம் சொல்லி வாசிங்க. பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். 46 பாருங்க, யாரு காட்டுற தேடுதல்? அந்தியோக பட்டணத்தில் இருந்த புறஜாதியினர் தேடின தேடுதல் பவுலின் ஊழியத்தின் திசையை திருப்பியது. பவுல் முதல்ல யூதர்லாம் போறான், ஆனா அந்தியோகிய பட்டணத்தில் காணப்பட்ட புறஜாதியாரின் தேடுதல் வேட்டை அல்லது வேட்கை பவுலின் ஊழியத்தின் திசையை திருப்பியது. ஆண்டவர் பயன்படுத்துறார் பாருங்க. நீங்க தேடினீங்கன்னு சொன்னா ஊழியத்தின் திசையை மாறிடும். ஜனங்கள் வசனத்தை தேட ஆரம்பித்தால் ஊழியத்தின் தரிசனங்கள் விரிவடையும், ஊழியத்தின் எல்கைகள் விரிவடையும், ஊழியத்தில் ஒரு யூட்டர்ன் உண்டாகும். பாருங்க, இவருடைய ஊழியத்தில் புறஜாதியர் இடத்திற்கு போகிறோம் என்று சொல்லி தெளிவாய் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு அந்தியோகியாவில் இருந்த ஜனங்களின் தேடுதல் வேட்கை பவுலை மாற்றினது. அவனும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே யூதர்கள்ட்டே போயிடலாம் சொல்லி போறாரு, விடலை ஆண்டவர். அந்தியோகியில் இருந்த ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் எங்க உருவாச்சு? அந்தியோகியில ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் உருவாச்சா. நீ தேடுன்னு சொன்னா, நீ ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்தனா, தேவனுடைய வார்த்தையை தேடி வந்தோன்னு சொன்னா, அந்த தேடுதலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரம் காணப்படும் சொன்னா உன் பேரே ஆண்டவர் மாத்திடுவார். ஆமென். கிறிஸ்தவர்களுக்கான பெயர் அங்குதான் முதலாக உருவாகுது. பாருங்க, அப்போஸ்தலரை தேடி வந்தார்கள். அடுத்ததாக கடைசியாக சொல்லி முடிக்க முடியாது. 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று தினந்தோறும் தேவ வார்த்தைகள் வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பெரேயா பட்டணம், என்ன பட்டணம்? பெரேயா பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் நற்குணசாலிகளானார்கள். எப்படி? தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததின் மூலமா.
நம்முடைய குணம் மாறும். தேவனை தேடி, அவருடைய பாதத்தை தேடி, அவருடைய வசனத்தை தேடி வருகிறவர்களுடைய வாழ்க்கையில் நற்குணசாலிகள் என்கிறதான பெயர் உண்டாகும். இன்னைக்கு நம்மளுடைய பெயர் எத்தனை பேர் நற்குணசாலின்னு சொல்லி உருவாகிருக்குது. வீட்டில் போனால் அம்மா வித்தியாசமாக பார்ப்பாங்களா? பரவாயில்ல, என் பிள்ளை இப்போ எதிர்த்து பேசவே மாட்டேங்கா, என்ன சொன்னாலும் சரிமான்னு சொல்கிறா. நற்குணசாலிகள் எப்படி இருப்பாங்களா? வேத வசனத்தை கேட்கிறவர்கள் இன்னும் கம்பேரிசன் பாருங்க, ஆண்டவருக்கு கம்பேர் பண்றாரு இன்னொரு ஜனத்தோடு கூட, தெசலோனிக்கே பட்டணத்தோடு கூட பெரேயா பட்டணத்தை கம்பேர் பண்றாரு. ஏன்னு சொன்னால் இவர்கள் தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்காக என்ன பண்ணாங்களா? கூடினார்கள், தேடினார்கள். வசனத்தை தேடி நாடி சென்று ஓடி செல்கிற அனைவரும் நற்குணசாலிகளாய் மாறிவிட முடியும். Seekers will find the right path if they have a right mind. அதில் ஒருத்தர் தேடி வந்தான், ரைட் மைண்ட் இல்லை, தேவனிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அதன் பின்பு தேடுற எல்லாரும் பாருங்க, the seekers they find the right path since they have a right mind. நான் தேவனை தேடுகிறதற்கு என்னோட முழுமா ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, விட்டு விடுகிறேன் என்று சொல்லி, நற்குணசாலின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பழைய பழக்கங்களையெல்லாம் விட்டுட்டாங்க. அந்த மனுஷனுக்கு விட முடியல, ஐஸ்வர்யத்தை விட முடியல. ஆனால் இந்த பெரேயா பட்டணத்தாரோ நற்குணசாலிகள் என்று சொல்லி பெயர் எடுக்கணும்னு சொன்னால் தன்னுடைய பெயர்களுக்கு பின்னால் இருந்த எல்லா பட்ட பேரை விட்டுட்டாங்க. எப்படிலாம் பேர் சொல்லி கூப்பிட்டாங்களோ, கோபக்காரன், சண்டைக்காரன், இது பண்ணுறா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே பேர் வந்துருச்சு, நற்குணசாலிகள். தேவனுடைய பார்வையில் நற்குணசாலிகளாய் நீங்களும் நானும் தேவ சமூகத்தை தேடணும்னு சொன்னால், இயேசுவை தேடுவோம், வசனத்தை தேடணும்னு சொன்னால், தேவனுடைய ஆலயத்தை தேடுவோம் என்று சொன்னால், ரைட் மைண்டோடு நம்ம தேடுவோம் என்று சொன்னால், நீங்களும் நானும் நற்குணசாலிகள் என்றுதான பெயர்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். எவற்றை கண்டடைகிறார்கள்? நற்குணசாலிகள் என்கிறதான பெயரை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போமா? கண்களை மூடுமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் தேடினவர்கள் கண்டடைவார்கள் சொன்னீங்களா ஆண்டவரே? இந்த பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகள் என்கிற பெயரை பெற்றுக்கொண்டார்களே, கண்டு கொண்டார்களே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் நியூ பிகினிங் மினிஸ்ட்ரிஸ் விசுவாசிகளாக நாங்கள் எல்லாரும் நற்குணசாலிகள் என்று சொல்லி பெயர் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தை, வேத வசனத்தை ஆராய்கிறவர்களாய், தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாய், அப்போஸ்தலர் உபதேசங்களை தேடுகிறவர்களாய், தேவ வசனத்திலே நாங்கள் தேடுகிறவர்களாய், இயேசுவை தேடுகிறவர்களாய், ஆலயத்தை தேடுகிறவர்களாய், அப்பா எங்களை மாற்றணும் ஆண்டவரே. சொல்லுவோமா? நம்மை தேடி வந்த தெய்வம் நற்குணசாலி என்கிறதான பெயரை கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? தேடுகிற நீங்கள் கண்டடைவீர்கள். நல்ல பிதாவே, அருமையான இந்த மத்தியான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மத்தியான வேளையில் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், உங்களுடைய உபதேச வார்த்தைகளை கேட்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களிடத்த வல்லமை ஒன்றுமில்லை, ஆனாலும் உம்முடைய வல்லமையை கொண்டு ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பெரேயா பட்டணத்தாரை போல மனோவாஞ்சையாய் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு, சீர்திருத்தத்துக்கு ஏற்றதாய் எங்களுடைய மனதை திருப்பி ஆண்டவரே நற்குணசாலிகள் என்று சொல்லி பெயர் பெற்றுக் கொள்ளும்படியாய் உதவி செய்யணுமாக கூட சுபிக்கிறேன். கிருபை இருக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை கேட்டுக்கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.